சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். நாகமேத படலம். அனந்தகுண பாண்டியனின் ஆட்சியால் அமைதியாக இருந்த மதுரை நகரில் மீண்டும் சமணர்களின் ஆதிக்கம் வேரூன்ற தோங்கியது. அவர்கள் சைவ மன்னனான அனந்தகுண பாண்டியனை ஒழித்து கட்ட திட்டமிட்டனர். இதற்காக வைகை கரையோரம் மிகப்பெரிய யாகசாலை ஒன்றை அமைத்தார்கள். அனந்தகுண பாண்டியனை கொல்வதற்காக அபிசார ஹோமம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த ஹோமம் செய்யும் போது கெட்ட சக்தி ஒன்று வெளிப்படும். அந்த சக்தியை மன்னனின் மீது ஏவி அவனை கொல்வது சமணர்களின் திட்டம். யாகம் வெற்றிகரமாக துவங்கியது. சமணர்கள் எதிர்பார்த்தது போலவே கோரை பற்களும் கொடிய உருவமும் தீப்பொறி பறக்கும் விழிகளும் கொண்ட அரக்கன் ஒருவன் எழுந்தான். அவனது சிரிப்பொலி மதுரை நகரையே உலுக்கியது. அவன் சமணர்களை நோக்கி, எனக்கு கடுமையாக பசிக்கிறது, உடனடியாக எனக்கு உணவிடாவிட்டால் உங்களையே தின்று விடுவேன் என எச்சரித்தான். சமணர்கள் அவனிடம், அரக்கனே, உனக்கு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கிறது. இந்நாட்டின் மன்னன் திடகாத்திரமானவன். அவனைப் போலவே திருநீர் அணிந்த பலர் இவ்வூரில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் சாப்பிட்டு உன் பசியை தீர்த்துக்கொள் என்றனர். அரக்கனின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. உடனடியாக புறப்படுகிறேன் என்று கூறி அவர்களிடம் விடை பெற்று நாகத்தின் வடிவெடுத்து ஊருக்குள் புகுந்தான். கொடிய விஷம் கொண்ட நாகமாக அது இருந்தது. அந்த பாம்பின் மூச்சு காற்றுப்பட்டு மதுரையிலிருந்த அத்தனை நெல் வயல்களும் கரும்பு வயல்களும் பட்டு போயின. சாலையோரம் நடப்பட்டிருந்த மரங்கள் கருகிவிட்டன. அந்த பாம்பு தனது வாயை பிளந்தது. அது மிக பெரியதாக இருந்தது. வழியில் தென்பட்ட அத்தனை மிருகங்களையும் அது விழுங்கியது. அந்த பாம்பின் அட்டகாசம் குறித்து மன்னனுக்கு தகவல் சென்றது. மக்களும் மன்னனிடம் ஓடி சென்று தங்களுக்கு ஏற்பட்ட இன்னலை தெரிவித்தனர். அனந்தகுண பாண்டியன் அவர்களிடம், இதற்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நம் சோமசுந்தர பெருமான் ஆளுகால விஷத்தையே அருந்தியவர். அவரது திருவடிகளையே நம்பியிருக்கும் நாம் அவரையே சென்று பணிவோம். நானும் அந்த பாம்பை கொல்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்கிறேன் என சொல்லி ஆயுதங்களுடன் புறப்பட்டான். படைகள் பின்தொடர்ந்தன. முதலில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றாலும் அம்பிகையை வணங்கிவிட்டு சுந்தரேச சன்னதிக்கு சென்று தன்னுடைய குறையை பணிவுடன் தெரிவித்தான். அப்போது பாண்டியனின் காதுக்கு மட்டும் கேட்கும் வகையில், பாண்டியனே, அந்த பாம்பை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். நாகத்தை வெல்லும் ஆற்றலை உனக்கு அளிக்கிறேன். உடனடியாக புறப்படுகின்றார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாண்டியன் அங்கிருந்து கிளம்பினான். அதற்குள் பாம்பு மதுரை நகரின் மேற்கு வாசலை எட்டிவிட்டது. சோமசுந்தர பெருமானின் திருவாக்கே கிடைத்து விட்டதால் அனந்தகுண பாண்டியன் சற்றும் பயமின்றி அதை எதிர்கொள்ள அங்கு வந்து சேர்ந்தான். நாகாசுர பாம்பு அவனை நோக்கி பாய்ந்தது. பாண்டியன் தன் வில்லெடுத்து அம்பை அதன் மீது எய்தான். அது 2 கூறாக பிளந்து கீழே விழுந்தது. ஆனால் அந்த கொடிய நாகம் வேறு வழியில் தன் வேலையை காட்டியது. தன் வாயை பிளந்து நஞ்சை கொட்டியது. நஞ்சு காற்று மதுரை நகரெங்கும் பரவியது. மக்கள் ஆங்காங்கே மயங்கி விழுந்தனர். அனந்தகுண பாண்டியனும் மயக்க நிலைக்கு வந்து விடுவோமோ என்ற நிலையில் சற்று சுதாரித்துக் கொண்டு கோயிலுக்கு விரைந்து வந்து உள்ளே சென்று விட்டான். சோமசுந்தர சன்னதிக்கு சென்று, நீலகண்டனே, அன்றொரு நாள் பார்க்கடலை தேவர்கள் வாசிகி பாம்பு கொண்டு கடைந்த போது வெளிப்பட்ட விஷத்தை உண்டு அவர்களை காத்தாய். இன்று உன் ஆசையுடன் பாம்பை 2ஆக பிளந்தும் கூட அதன் நஞ்சு எங்களை கொல்ல வருகிறது. நீயே காப்பாற்ற வேண்டும் என்று சரணடைந்தான். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சோமசுந்தர பெருமான் நேரில் அங்கு தோன்றினார். அவரது தலையை சாய்த்து தான் சூடியிருந்த சந்திரப்புறையில் இருந்த அமிர்த துளி ஒன்றை சிந்தினார். அது ஊரெங்கும் பரவியது. பாம்பின் விஷத்தை அமிர்தம் முறித்தது. அந்த விஷம் யார் பாம்பை ஏவினார்களோ அவர்களை நோக்கி பாய்ந்தது. மதத்தின் பெயரால் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள நினைத்த அவர்களில் பலர் அழிந்து போனார்கள். செய்தார்க்கே செய்வினை என்ற சொற்றொடரை உறுதிப்படுத்திய சிவபெருமான் மறைந்து விட்டார். மக்கள் மயக்கம் தீர்ந்து எழுந்து நடந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு சோமசுந்தரின் சன்னதிக்கு சென்று நன்றி கண்ணீர் வடித்தனர். பாம்பு விழுந்த இடமே நாகமலை என்ற பெயர் பெற்றது. சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். மாயப்பசுவை வதைத்த படலம். அனந்தகுண பாண்டியன் நாகத்தை கொன்று பெற்ற வெற்றி அவனது பேருக்கும் புகழுக்கும் மேலும் ஒரு மகுடம் சூட்டுவதாக அமைந்தது. இதன் பிறகும் சமணர்கள் திருந்தவில்லை. தங்கள் ஆதிக்கத்தை மதுரையில் நிலைநிறுத்த எண்ணிய அவர்கள் மீண்டும் அனந்தகுண பாண்டியனுக்கு தொல்லை கொடுத்தனர். அபிஷார ஹோமம் நடத்தி இன்னொரு அரக்கனை உருவாக்க எண்ணினர். இப்போது அவர்கள் ஒரு தந்திரத்தையும் கையாண்டனர். சைவர்கள் பசுவை புனிதமாக கருதுபவர்கள், அதை வழிபாடு செய்பவர்கள். அந்த பசுவின் மூலமே அவர்களை அழிக்க எண்ணினர் அவர்கள். ஹோமம் துவங்கியது. யாக குண்டத்திலிருந்து அதிபயங்கர அசுரன் ஒருவன் தோன்றினான். எஜமானர்களே, உத்தரவிடுங்கள், உங்களுக்கு நான் என்ன பணி செய்ய வேண்டும் என்றான். பசுவாசுரனே, நீ ஒரு பசுவின் வடிவெடுத்து மதுரை மக்களை அழித்துவிடு. பலம் கொண்ட மட்டும் உன் கொம்புகளால் முட்டி மோதி மாளிகைகளையும் அங்காடிகளையும் இன்னும் மதுரையின் முக்கிய இடங்களை எல்லாம் நோக்கிவிடு என்றனர். பசுவாசுரன் புறப்பட்டான்.
நகருக்குள் பூந்த அவன் வானத்துக்கும் பூமிக்குமாக பெரிய பசுவாக உருவெடுத்தான். தன் கூரிய கொம்புகளை தாழ்த்தி பிடித்து பலரை குத்தி கொன்றான். இந்த தகவல் அனந்தகுண பாண்டியனுக்கு வரவே அவன் பசுவை அடக்க எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை. எல்லாம் அந்த சொக்கலிங்க பெருமானுக்கு தெரியும் அல்லவா? அவர் முன்னால் யார்தான் நிற்க முடியும்? அவரையே சரணடைந்தான் அவன். தன் பக்தனின் கோரிக்கைக்கு செவிசாய்த்தார் சோமசுந்தரர். அவர் தன் பாதுகாவலரும் வாகனமான நந்தீஸ்வரரை அழைத்தார். நந்தியே, நீ உடனே ரிஷப வடிவெடுத்து செல். மதுரையை அழிக்க வந்துள்ள அந்த மாய பசுவை கொன்று வா என உத்தரவிட்டார். இறைவனின் ஆணையை பெற்ற நந்தி கண்டவரெல்லாம் அஞ்சு வண்ணம் சினந்தெழுந்தது. அதன் கண்கள் வேள்வி குண்ட தழல் போல் கொதித்தன. நாக்கு நாசினியை துளவியது. தலை வானுலகை தொட்டு நின்றது. வளைந்த கொம்பிலே செம்மணி பூன் சுற்றி கிடந்தது. முதுகிலே பொற்கவசம் மின்னியது. கழுத்தில் வீரமணி ஜொலித்தது. இப்படி ஆரவாரமாக கிளம்பினான் நந்தியம்பெருமான். தன்னையும் விண்ணளவுக்கு உயர்த்தி கொண்டு கொம்புகளை வீசியபடியே வேகமாக சென்றார். மாய பசுவை வழிமறைத்தார். இரண்டுக்கும் கடும் போர் நடந்தது. முடிவில் தன் கொம்புகளால் பசுவின் வயிற்றை கிழித்தார். பசு பயங்கர அலறலுடன் சாய்ந்து உயிரை விட்டு மலை வடிவம் எடுத்தது. அதுவே பசுமலை என்ற பெயரில் இன்றளவும் மதுரையில் இருக்கிறது. இப்படியாக அனந்தகுண பாண்டியன் சைவம் தளிக்க பல நற்பணிகளை செய்தான். அவனது காலத்திற்கு பிறகு அவனது மகன் குலபூஷண பாண்டியன் மன்னர் பொறுப்பேற்றான்.